Hi friends, welcome to Alamedi's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th physics example 2.29 தான் பார்க்க போறோம். How long will a boy sitting near the window of a train traveling at 36 km per hour see a train passing by in an opposite direction with the speed of 80 km per hour? The length of the slow moving train is 90 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் தான். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? என்னன்னா இப்படி வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து ஒரு பையன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் ஒரு பாய் உட்காந்துருக்கான். அப்புறம் வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயின் வந்து ஈஸ்ட் பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் போகுது. இவன் இப்படி போயிட்டு இருக்கான். இங்கிட்டிருந்து ஒரு ட்ரெயின் இப்படி வருது. அது வந்து இப்படி போகுது. ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 90 மீட்டரா. ஓகேவா? இந்த 90 மீட்டர் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவன் ட்ராவல் பண்ணுற இதோட ஸ்பீட் வந்து ட்ராவல் பண்ணுற ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 36 கிலோமீட்டர் பர் ஹார். ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 18 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெயினில் உட்காந்துருப்போம். நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் போகுது. அதோட மீட்டரும் சொல்லிட்டாங்க, அதோட ஸ்பீடும் சொல்லிட்டாங்க. நம்மளை விட அது பாதி தான் போகுது அப்படின்னா இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன கொஸ்டின் பாருங்கள், ஹவு லாங் எ வில் பாய் சிட்டிங், எவ்வளோ நேரம் அதில் உட்காந்துருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதில் நம்ம வந்துட்டு டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நம்ம முன்னாடி சம்லெல்லாம் பார்த்துருப்போம். ஏ வித் பி, பி வித் ஏ அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இதில் வந்து என்னென்னா த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லோ மூவிங் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பாய். அந்த பாய்க்கு அவங்க வந்து நம்ம ரெஸ்பெக்டிவாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 36 கிலோமீட்டர் ஹார். அப்புறம் அந்த ஆப்போசிட் ட்ரெயின் எதில் போகுது, 18 கிலோமீட்டர் ஹார். இப்போ 36 + 18 எவ்வளோ, 54 கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் இப்போது அந்த ஸ்பீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அதை எவ்வளவா மாற்றிக்கலாம் அப்படின்னா, இப்போ கிலோமீட்டர் ஹாரில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு வந்து அவன் எவ்வளோ நேரம் அந்த இடத்துல உட்காந்து அந்த ட்ரெயினை பார்த்துருக்கான், அந்த ட்ரெயின் வந்து பாஸ் ஆனது எவ்வளோ தூரத்தில், அப்படி தான் எவ்வளோ செகண்ட்ஸில் அது பாஸ் ஆகிருக்கு, அதுதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்து ஹவர்லலாம் இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம். அதனால் நம்ம என்ன வேணால் மீட்டரும் செகண்ட்ஸில் மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர் வரும், 1000. ஸோ 1000 பை ஹவர்ஸை செகண்டாக மாற்றணும். ஹவர்ஸை செகண்டாக மாற்றினா என்ன பண்ணணும், 60 × 60. ஸோ அதனால 60 × 60. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5/18 அப்படின்னு வரும். அப்போது நம்ம வந்து இதை மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். 5/18 மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வருதுன்னா 15 மீட்டர் per second ஸ்கொயர். ஓகேவா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன ஏற்கனவே தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி தான் இருக்குது. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஹவு லாங் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அது வந்து நம்ம டைம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போது வெலாசிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு 15 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 90 மீட்டர். ஓகேவா? 90 மீட்டர் தானே அந்த ஸ்லோ மூவிங் ட்ரெயினோட லென்த்துன்னு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இந்த ஃபார்ம்னால சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. இப்போ V 15 வந்துருச்சு, நமக்கு D வந்து 90 தெரிஞ்சிச்சு. அப்போ 15 = 19/t வரும். நமக்கு என்ன தெரியணும், T மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ T = 90/15 வருமா? இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 செகண்ட்ஸ். ஏன்னா நமக்கு செகண்ட்ஸில் தான் வந்து நம்ம மாற்றிட்டோம், ஹவரால். இப்போ 6 செகண்ட்ஸில் அந்த 2 ட்ரெயினும் பாஸ் ஆகிடும். அவன் அந்த 6 செகண்ட்ஸில் அந்த ட்ரெயின் அவனை விட்டு பாஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.